நீங்களே சொல்லுங்கம்மா. சிவன் கோவிலுக்கு போனா மட்டும் திருநீரை எடுத்து நெற்றியில பூசுறோம். நெற்றியில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாதான், அங்கேயே வச்சுட்டு வந்துருவோம். அதாவது ஆலயத்திலே கோவிலே வச்சுட்டு வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா, சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. சிவன் சொத்து குலம் நாசமா. அப்ப சிவனுடைய கோவிலுக்கு போகின்ற பொழுது அந்த திருநீரை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம்னா சிவபெருமானாகப்பட்டவர் நம்ம குலத்தை நாசம் பண்ண போறாரா? கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, சிவனுடைய சொத்து யார் தெரியுமா? சிவனுடைய பக்தன் தான் சிவனுக்கு சொத்து. அந்த பக்தனுக்கு பிறரால் ஆபத்து ஏற்பட்டால் அவனுடைய குலத்தவே நாசம் பண்ணிருமா. அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. சேர நாடு வேலை முடித்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. சான்றோர்கள்னா யாருப்பா? அறிவாளிகள். ஆமா, தொண்டை நாட்டில் மட்டும் அறிவாளிகள் அப்படின்னா யார்? அப்படி